இந்த ஒன் மேன் டாக்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அது என்னென்ன வெரைட்டிஸ் ப்ரீட்ஸை சேரும்? ஒன் மேன் டாக்னா எடுத்தவொடனே எதோ சொல்லலாம்னா டாபர்மேன் சொல்லலாம், ஜெர்மன் ஷெப்பர்டு. வீட்டில் இருக்க குழந்தைங்களே அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து சோஷியலாக வளர்க்கணும். ஸோ நிறைய ப்ரீட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பக்ஸ் பற்றி மட்டும் சொல்லவே இல்லை, நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க. பக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? பக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கு பெஸ்ட்டான டாக்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கத்தனா கூட அவ்வளோ சவுண்டு வராது. இப்போது அக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த அக்ரெசிவ் கேட்டகரியில் என்ன ப்ரீட்ஸ் வரும்? பிட்புல், ராட்வீலர், ஏன் வந்து சிட்ஸு கூட அக்ரெசிவ் தான். ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் டாக்டர் சுதா சந்திரசேகர் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ நிறைய விஷயங்கள் டாக்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி, இந்த ஒன் மேன் டாக்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அது என்னென்ன வெரைட்டிஸ் ப்ரீட்ஸை சேரும்? ஒன் மேன் டாக்னா எடுத்தவொடனே எதோ சொல்லலாம்னா டாபர்மேன் சொல்லலாம், ஜெர்மன் ஷெப்பர்டு. இந்த சுவாவான்னு வரும் இல்லையா குட்டியா, அதுவும் ஒன் மேன் டாக் தான். அது நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்கள வந்து ரொம்ப அக்ரெசிவாக டீஸ் பண்ணாமல் ப்ராப்பராக வளர்த்திங்கனாலே அந்த இது இருக்காது. சில பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படும். அது வீட்டில் இருக்க குழந்தைங்களே அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து சோஷியலாக வளர்க்கணும். எல்லாருக்கிட்டையும் பழக விடுறது, ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாமல் கரெக்டாக வளர்த்திங்கனாலே சரியாக இருக்கும். எந்த டாகுமே அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாமே நம்ம வளர்க்குற முறையை பொறுத்து தான் இருக்குது. இப்போது அக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த அக்ரெசிவ் கேட்டகரியில் என்ன ப்ரீட்ஸ் வரும்? அதான் நான் சொன்ன மாதிரி அக்ரெசிவ்னு எந்த டாகும் கிடையாது. எல்லாமே நம்ம வளர்க்குற முறை ட்ரைனிங்கில் தான் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், பிட்புல், ராட்வீலர், ஏன் வந்து சிட்ஸு கூட அக்ரெசிவ் தான். சிட்ஸு அக்ரெசிவ் தான். கோம்பை, இவங்கெல்லாம் அக்ரெசிவ் டாக்ஸ் தான். ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். நிறைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்கணும். ஒரே இடத்துல கட்டி போட்டு வைக்கக்கூடாது. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட அட்டாக் பண்ண தான் போவாங்க. அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஷிட்ஸு வேறு அக்ரெசிவ்னு சொல்கிறீங்க. ஷிட்ஸு எல்லாமே வந்து ஃப்ளாட்டில் தானே இருக்காங்க, எங்கே இருக்குது ஓப்பன் ஸ்பேஸ்? இல்லை அக்ரெசிவ்னா அதுவும் ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பெரிய ப்ரீட் டாக்ஸுக்கு இடம் தேவை. சிட்ஸும் நீங்கள் ஃப்ளாட்லேயே வளர்க்கலாம், பட் ப்ராப்பராக வளர்க்கணும். ட்ரெயின் பண்ணி சோஷியல் பண்ணி வளர்க்கணும். எல்லாருக்கிட்டையும் பழக விடணும். அதுங்களும் அக்ரெசிவ் தான். ஆனால் சில பேர் கமெண்ட் போடுவாங்க, இந்த மாதிரி என் பெட்டெல்லாம் அக்ரெசிவ் கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, ஆனால் இருக்குது, அக்ரெசிவ் இருக்குது. சரி, அகெயின் இதை வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராப்பர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ட்ரைனிங்னா வெறும் பாட்டி ட்ரைனிங் தான், இல்லை ட்ரைனிங்னா வந்து சிட் ஸ்டாண்ட் ஈட் அப்படின்றத நினச்சிக்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்னா என்ன? ப்ராப்பர் ட்ரைனிங்னா ஒரு ட்ரெயினரை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண, அந்த 1 இயர்க்குள்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்பர் ட்ரைனிங். அதுதான் அவங்க கடைசி லைஃப் டைம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்கை பண்ணிங்கனாலே போதும். என்ன நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒரு பெட்டை வாங்குறீங்களோ இல்லை அடாப்ட் பண்ணுறீங்களோ, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுதா பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா எடுத்துகிட்டு என்னால் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியல, என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக அது வந்து அடல்ட் ஆகும்போது அக்ரெசிவ் ஆகும். ஸோ நிறைய ப்ரீட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பக்ஸ் பற்றி மட்டும் சொல்லவே இல்லை, நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க. பக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? பக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கு பெஸ்ட்டான டாக்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கத்தனா கூட அவ்வளோ சவுண்டு வராது. ஒரு 6 to 8 kg இருப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் வெயிட்டு தான். அவங்க வந்து இட்டாலியிலேருந்து வந்தது ஒரு ப்ரீட். அது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு செட் ஆகாது. அவங்களுக்கு நிறைய விஷயம் என்ன நடக்கும்னா, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ணில் வரும்.
அல்சர் வரும், கண்ணில் அல்சர் வரும், ட்ரைனஸ் வரும், கண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்த மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், ரொம்ப ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்புறம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல், அப்புறம் ஃபங்கல், அப்புறம் அந்த மேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிங் மாதிரி, அதெல்லாம் நிறைய வரும். அவங்களுக்கு ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா அப்படியே முடியெல்லாம் விழுந்து பிளாக் ஆயிரும் அந்த கோட்டிங்கே. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆனவுடனே அபேண்டன் பண்ணிடுவாங்க. இது வந்து காமனாக நம்ம இதுக்கு வந்து வெதருக்கு சூட் ஆகாது. ஸோ சூட் ஆகாத டாகை வளர்க்கும் போது நீங்கள் மெயின்டைன் கண்டிப்பாக பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து மெடிகேஷன்ஸ் போகணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் இன்டேக் மெடிகேஷன்ஸும் இருக்கணும், வெளியிலையும் வந்து அந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூ யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். ஒரு டாக் வாங்கிட்டேன்னா அது வந்து முடி அவ்வளோ இல்லை, மெயின்டெனன்ஸ் ஈஸின்னு கிடையாது. அதுக்கான என்ன ஒரு ப்ரீடுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு ப்ரீடை பற்றி தெரிஞ்சு வாங்கிட்டு அப்புறம் வளர்த்தா அது நல்லது. ஸோ இப்போது கரண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஸோ அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் போய் நீங்கள் வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து அங்கே உள்ளர நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கர்ட்டசி கூட ஐ திங்க் மற்றவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு என்னென்னா டாகும் முக்கியம் வரவங்க. ஏன்னா அங்கே ஒரு 3 லட்சம் பேர் வந்து போகிற இடம் ஒரு நாளைக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாரோட சேஃப்டியும் முக்கியமாக பட்டுது. ஸோ நம்மளை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்கூல் காலேஜ்லலாம் தொடர்ந்து பண்ணுறதுனால அவங்க கேம்பஸில் இருக்க டாகு எல்லாம் அவங்க தத்தெடுக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 40 டாக்ஸ் உள்ளே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு, தண்ணி வைக்கிறது, ட்ரைனிங்னா ஒன்றும் கிடையாதுங்க, பாசத்தை காட்டுறோம், அவ்வளோதான். ட்ரைனிங்கிறது அவ்வளோதான். இப்போது நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, யாருக்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, பைட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே. அவங்கள ஒரு 5 பேர் இருக்காங்க உள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓ சூப்பர், நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. இந்த மாதிரி எல்லாருமே காலேஜ், ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அந்த டாக்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து கருத்தடை பண்ணியிருக்கு, வேக்சின் பண்ணியிருக்கு, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. டாக்ஸ் அண்ட் கேட்ஸு கூட அபார்ஷன்ஸ் ஆகுமா? நிறைய மிஸ்கேரேஜ் ஆகும். அது எப்படின்னா, நம்ம வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சி சொல்லிட்டு இன்னொரு இடம் எடுத்துகிட்டு போய் மாற்றிடுவாங்க, இங்கே ஏதாவது குட்டி போட்டுற போதுன்னு. அதுங்க என்ன பண்ணும், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து அதுங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா, அதனால் அதுங்களே வெளியில் தள்ளிடும், குட்டிங்களை வந்து வெளியில் தள்ளிடும், அபார்ஷன் ஆகும், மிஸ்கேரேஜ் பயத்துலேயே. ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் அங்கே சேஃப் இல்லை நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால எப்பவுமே எல்லார்ட்டையும் அதான் சொல்லுவேன், எப்பவுமே இடத்த மாற்றாதீங்க. அதேமாதிரி ட்ராவலிங் பண்ணுவாங்க, ஒரு பெட்ஸு கேரிங்காக இருக்குன்னா அதுங்களை வச்சுட்டு எங்கேயாவது ஊருக்கு போகிறது வர்றது, ரொம்ப லாங் ட்ராவலு, வாக்கிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கூட்டிகிட்டு போகணுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப ஸ்லோ வாக்கிங் இருக்கணும், நிறைய ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்கணும். மிஸ்கேரேஜுக்கு அதிக ரீசன் எது சொல்லலாம்னா, ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ்னால் வரும், அதுக்கப்புறம் மேல் நியூட்ரிஷன், சரியான சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரியும் வரும். ஸோ நம்ம வந்து அவங்க வீக்காக இருக்காங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதாவது ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ், ரொம்ப அதிகமாக பிளட் ஏதாவது வருது, இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறாங்க, சாப்பிடாம இருக்காங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுவும் ஒரு உயிர் இல்லை. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி மேம், அதாவது இப்போ போர் ஈரானில் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு இல்லையா, நம்ம வந்து ஹியூமன்ஸுக்கு ஏதாவது ஒன்றா வாய்ஸ் அவுட் பண்ணுறோம், அங்கே எத்தனை பெட்ஸ் ஆக்சுவலாக அபேண்டன்ட் ஆகிருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ 2 மில்லியன் கிட்ட பெட்ஸ் அபேண்டன்ட் ஆகிருக்குன்ற மாதிரி நியூஸில் பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாம் பிளாஸ்டெல்லாம் ஒரு 3 பூனை வந்து மாடியிலேருந்து பார்க்குதுங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும், ஆனால் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே தான் நடந்திருக்கு காசாவில், நிறைய பெட்ஸு செத்துருக்கு, அபேண்டன்ட் ஆகிருக்கு. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிக்லாம் நிறைய பூனைகள் தான் வளர்ப்பாங்க அந்த ஊரில், நாய் வளர்க்க மாட்டாங்க. ஸோ அதிகமாக பூனை தான் பாதிச்சிருக்கு. ஓகே, அது வந்து திடீர்னு அந்த மாதிரி அபேண்டன் பண்ணும்போது அதுங்களுக்கு ஒன்றும் புரியல. சிலது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஒரு ரெஸ்கியூ கூட வழி இல்லை. சில பேர் ரோட்டில் கட்டி போட்டு போயிருக்காங்க. அதுங்க பார்த்தா ஒன்றுமே உலகம் தெரியாமல் இருக்குதுங்க. அது எல்லா ஷெல்டர்லேயும் இப்போ ஃபுல் ஆயிடுச்சுன்னு வர சொல்கிறாங்க. நிறைய ரெஸ்கியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலுமே துபாயில் கூட அதிகமாக இருக்குன்றாங்க.
நிறைய இடத்துல வந்து துபாயில் வந்து இந்த மாதிரி அதுங்களுக்கு வந்து ஃபில்லிங் மாதிரி ஏஐ ஃபில்லிங் மாதிரி ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களாம்மா நிறைய. ஆனால் நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க இதெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் இதெல்லாம் ஒரு எண்டு கார்டு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். தேங்க்யூ.